Good morning students. In this sections we going to learn about chapter 6 specifications and abstraction. Content of the section as building blocks of algorithm and algorithm design techniques. First one, building blocks of algorithms. ஸோ அல்காரிதம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் அல்காரிதத்தில் 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டேட்டா, செகண்ட் ஒன் வேரியபிள்ஸ், ஃபோர்த் ஒன் கண்ட்ரோல் ஃப்ளோ, லாஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா. டேட்டா அப்படின்றது வந்து என்னென்னா அல்காரிதத்தில் வந்து நம்ம இன்புட் கொடுப்போம். ஸோ அல்காரிதம் டேக் இன்புட், ப்ராசஸ் த டேட்டா அண்ட் ப்ரொடியூஸ் த அவுட்புட் டேட்டா. அல்காரிதத்தில் கொடுக்குற அந்த இன்புட் தான் வந்து ப்ராசஸ் ஆகும். நமக்கு என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ்டு அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர் ப்ரொவைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பெர்ஃபார்ம் த ஆப்ரேஷன்ஸ் ஆன் த டேட்டா. இந்த டேட்டா வச்சு தான் கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்ன பண்ணும்னா ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ டேட்டாஸ் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கட்டும், ப்ராசஸாக இருக்கட்டும் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தோம்னா இன்புட் கொடுக்குறோம், ப்ராசஸ் ஆகுது அவுட்புட்டு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தோம்னா தான் வந்து என்ன ஆகும்னா இன்புட் கொடுக்கும். இப்போ அடிஷனே எடுத்துக்கிட்டோம்னா இன்புட் வந்து 2 வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ ப்ராசஸ் வந்து அடிஷனு, அவுட்புட் வந்து ரிசல்ட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு டேட்டாஸ் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா there are instructions of doing arithmetic operations பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன்று அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்னு சொல்லி இதே இதில் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்பர்ஸ்லேயும் இருக்கும், இன்னொன்று வந்து டெக்ஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ இதில் நம்ம டேட்டா அப்படின்னா நம்பர்லேயும் இருக்கலாம், டெக்ஸ்ட்லேயும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் ஆர் நேம்டு பாக்ஸ் ஆஃப் ஸ்டோரிங் டேட்டாஸ். ஸோ வேரியபிள் அப்படின்னாலே ஸ்டோர் பண்ணியிருக்குது. இப்போ ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த 5ன்ற அந்த வேல்யூ வந்து ஏல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ ஏன்றது தான் வந்து வேரியபிள்ஸு. ஸோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் நம்ம டேட்டாவில் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா அந்த ரிசல்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வேரியபிள்ஸ் தேவைப்படும். ஸோ அதை தான் வந்து ஸ்டோரிங் த ரிசல்ட் இன் த வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸுன்றதுல தான் வந்து ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 5, பி வந்து 10ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் ஏவும் பியுன்றது வந்து வேரியபிள், 5ம் 10ன்றது டேட்டா ஆர் வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். இந்த டேட்டா ஆர் ஸ்டோர்டு இன் த வேரியபிள்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எ வேல்யூ ஆஃப் த வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்னா என்ன, வேல்யூஸ்னால் என்னன்னு தெரியும். வேரியபிள்னா ஏ, பி அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர்ஸ்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். அதில் ஸ்டோர் ஆகி இருக்கிறது தான் வேல்யூன்னு சொல்லுவோம். So we can store the value in the variables or change the value of the variables using an assignment statement. ஸோ ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகணும்னா அதுக்கு யூஸ் ஆகுறது வந்து இந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் இஸ் ஸ்டேட். State of the process can be represented by a set of variable in an algorithms. ஸோ எல்லா வேரியபிள்ஸையும் தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டேட்டில் பார்த்தோம்னா அதில் இருக்க வேல்யூ வேரியபிள்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்டுன்றப்ப அதோட ஸ்டேட் மாறும்போதெல்லாம் அந்த வேல்யூ வந்து என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஆனால் வேரியபிள்ஸ் வந்து மாறாது. வேரியபிளில் இருக்க அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா இப்போ டிராஃபிக் சிக்னல்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தோம்னா கோ, ஸ்லோ, ஸ்டாப் அப்படின்றப்ப இந்த ஒவ்வொன்றுலேயும் இப்போ 3 இது எப்படி இந்த ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியபிள்ஸ். ஆனால் சிக்னல் வந்து எப்படி ஆகும், சிக்னல்ன்றது வந்து வேரியபிள்ஸ், ஆனால் அதில் இருக்க வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ சிக்னல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அந்த சிக்னலில் இருக்க அந்த வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். க்ரீன், அம்பர், ரெட் அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூஸ் வந்து மாறும், ஆனால் வேரியபிள்ஸ் வந்து என்ன ஆகாது, மாறாது. இதைத்தான் வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். கண்ட்ரோல் ஃப்ளோ. An algorithm is a sequence of statements. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் எ ஸ்டேட்மெண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டு பி எக்ஸிக்யூட்டட் need not be the next statement in the algorithms. The statement to be executed next may depend on the state of the process. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது எப்படி டிபெண்ட் ஆகிருக்கும்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா the order in which the statements are executed may differ from the order in which they
ஆர் ரிட்டன் இன் த அல்காரிதம். ஸோ அல்காரிதமில் இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகணும்னு கிடையாது. த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நோன் as த கண்ட்ரோல் ஃப்ளோ. இப்படி ஒவ்வொரு ஆர்டராக வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோஸ் இருக்குது. ஸோ இதை என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சீக்வென்சல் கண்ட்ரோல் ஃப்ளோ, செகண்ட் ஒன் ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ, தேர்ட் ஒன் இட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் ஒன் சீக்வென்சல் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்றப்ப சீக்வென்ஸுன்றப்ப அடுத்தடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆன பின்னாடி தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் எதுவுமே வந்து என்னென்னா பிரேக் ஆகாது. அப்போ இது என்னென்னா சீக்வென்ஸாக தான் இந்த கண்ட்ரோல் வந்து ஃப்ளோ ஆகும். சரிங்களா? த சீக்வென்சல் கண்ட்ரோல் ஃப்ளோ, த சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் another in the same order as they are written. எப்படி நம்ம அல்காரிதத்தில் ரைட் பண்ணியிருக்கோமோ அதே ஆர்டரில் ஒன்று முடிஞ்சோன்னே நெக்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சோன்னே அடுத்தடுத்து ஆல்டர்னேட்டிவாக நமக்கு என்னது சீக்வென்ஸாக வந்திருக்கும். ஸோ இதை தான் வந்து சீக்வென்சல் கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ, த கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் டெஸ்டட் and if the conditions is true one statement is executed, if the conditions is false and alternative statements is executed. so condition check பண்ணுவோம். so condition check பண்ணுறப்ப இந்த சிம்பிள்ஸ்னால இது வந்து என்னென்னா கண்டிஷன்னு சொல்லும். ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணுறப்ப அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ட்ரூனா இந்த ஸ்டேட்மெண்ட்டு, ஃபால்ஸ்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆல்டர்னேட்டிவாக கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கண்டிஷனை பொறுத்து என்ன ஆகும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்றது வந்து என்னென்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். இந்த மாதிரி ஒரு இட்ரேட்டிவாக திரும்ப திரும்ப ஒரே ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா இட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்லுவோம். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆகும்னா லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ, த கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் இஸ் த டெஸ்ட் பண்ணும். இஃப் த கண்டிஷன்ஸ் இஸ் ட்ரூ த ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். எப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ். த பார்ட்ஸ் ஆஃப் த அல்காரிதம் ஆர் நோன் அஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த அல்காரிதத்தை தான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதே இது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பெருசாக இருந்ததுன்னா அதை வந்து என்னென்னா ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஒவ்வொரு தனித்தனி ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பேர் தான் சப் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பெரிய பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா அது என்ன பண்ணோம்னா செப்பரேட்டாக சின்ன சின்ன பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுவோம்னா கம்பைன் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து இது பண்ணுறதுக்கு பேர் தான் சப் அல்காரிதம். ஸோ அதுக்கு வந்து இட் டேக்ஸ் அன் இன்புட் அண்ட் ப்ரொடியூஸ் அன் அவுட்புட் சாட்டிஸ்ஃபை எ டிசைர்டு இன்புட் அவுட்புட் ரிலேஷன். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்க்கு ஏற்ற மாதிரியான அவுட்புட்ஸை வந்து நமக்கு என்ன ஆகும்னா கொடுக்கும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது அதை ஸ்ப்ளிட் பண்ணுறது தான், ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்ஸாக எக்ஸிக்யூட் ஆகுறது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ரேடியஸும் ஹைட்டும் இருக்குது. ஸோ ரேடியஸ் ஹைட்டும் நம்ம இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டையும் வந்து என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு சிலிண்டர் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டருக்கு வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். என்னென்னா ஏரியா ஆஃப் சர்க்குலரும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்குலரும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு மொத்தமாக ஆட் பண்ணி ஏன்றதில் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Algorithm design techniques. There are few basic principles and techniques for designing algorithm. First one specification, second one abstraction, third one composition, fourth one decomposition. Let's see the first one, specifications. The first step in problem solving is to state the ப்ராப்ளம் ப்ரிசிஸ்லி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டேட் வந்து எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். செகண்ட் ஒன், த ப்ராப்ளம் இஸ் ஸ்பெசிஃபைட் இன் டீம்ஸ் ஆஃப் த இன்புட் கிவன்
அண்ட் த அவுட்புட் டிசையர்ட். ஸோ ஒரு ப்ராப்ளமை நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கொடுக்குற என்ன இன்புட் கொடுக்குறோம், என்ன அவுட்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்றது தான் இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மஸ்ட் ஆல்சோ ஸ்டேட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிவன் இன்புட் அண்ட் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் த இன்புட் அண்ட் த அவுட்புட். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதோட ஸ்டேட் என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிவன் இன்புட்க்கும் அதோட அவுட்புட்க்கும் இடையில இருக்கிற நடுவில் இருக்க அந்த ரிலேஷனை பொறுத்து தான் அதோட ஸ்டேட் வந்து இருக்கும். அப்ஸ்ட்ராக்ஷன். த ப்ராப்ளம் கேன் இன்வால்வ் எ லாட் ஆஃப் டீட்டெயில்ஸு. ஸோ ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும்னா அதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படும். செவரல் ஆஃப் த டீட்டெயில்ஸ் ஆர் unnecessary ஃபார் சால்விங் த ப்ராப்ளம்ஸ். அதில் இருக்கிற சில டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு என்னது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஒன்லி த ஃபியூ டீட்டெயில்ஸ் ஆர் எசென்ஷியல். ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு என்ன பண்ணணும்னா தேவைப்படும். ஸோ ignoring or hiddening unnecessary details and modeling an entity only by its essential properties is known as abstractions. ஸோ தேவையில்லாத அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒன்று இக்னோர் பண்ணிடலாம், இல்லாட்டி ஹிடன் பண்ணிடலாம். இக்னோர்னா விட்டுறது, அப்படி இல்லாட்டி மறைச்சி வச்சுக்கலாம். ஒரு சில தேவையான அந்த டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம்னா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதோட ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. We can select only the variables essential to the problems and ignoring இன்எசென்ஷியல் டீட்டெயில்ஸு. ஸோ நம்ம ஒரு வேரியபிள்ஸ்லேயே நிறைய வேரியபிள்ஸ் ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணனாலும் அதில் நமக்கு தேவையான வேரியபிள்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், யூஸ் பண்ணிக்குவோம், தேவையில்லாத இக்னோர் பண்ணிக்குவோம். அதான் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா கம்போசிஷன். ஸோ அல்காரிதம்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அசைன்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு அல்காரிதத்தை நம்ம எழுதுகிறப்ப அதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். அசைன்மெண்ட்டுன்றது ஈக்குவல் சைன், கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுன்றது வந்து என்ன கண்டிஷனை பேஸ் பண்ணி இருக்கும். த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் டெஸ்ட் ய கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் டிபெண்டிங் ஆன் த வேல்யூ ஆஃப் த கண்டிஷன்ஸ் டிசையர்டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டு பி எக்ஸிக்யூட்டட். ஸோ நம்ம வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்றதே கண்டிஷன்னு சொல்லிட்டோம். அந்த கண்டிஷன்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்குற அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அதை பொறுத்து என்ன ஆகும்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸை வச்சு அதை டிசைட் பண்ணிக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம போகணுமா இல்லை எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ கம்போசிஷன் அப்படின்றது வந்து என்னென்னா ஒன்று அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், அப்படி இல்லாட்டி கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த கண்டிஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா வேல்யூவை பேஸ் பண்ணி இருக்கும். அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி அதை டிசைட் பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணுமா இல்லை இந்த கண்டிஷனவே திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணுமா அப்படின்றத டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டீகம்போசிஷன்ஸ். ஸோ we divide the main algorithm into the functions. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அல்காரிதத்தை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம். எதுக்காக அல்காரிதத்தை ஸ்ப்ளிட் பண்ணுறோம்னா ஈஸியாக ஒரு பெரிய அல்காரிதமை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ ஒர்க் வந்து ஈஸியாக முடியுன்றதுக்காக ஃபஸ்ட்டு மெயின் அல்காரிதத்தை டிவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் டீகம்போசிஷன். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் எதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மெயின் அல்காரிதத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ each functions independently of the main algorithm and other functions. ஸோ வேறு ஒரு ஃபங்க்ஷனையோ இல்லை மெயின் அல்காரிதத்தையோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து என்ன இருக்காதுன்னா டிபெண்ட் பண்ணி இருக்காது. லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மெயின் அல்காரிதத்தை பேஸ் பண்ணி எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து என்ன பண்ணுவோம்னா ஜாயின் பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.